ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில்வே திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கடிதம் கொடுத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய செய்தியாளர் வீரகுமரன் என்ன காரணம், ஏன் தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, ஏன் தமிழ்நாடு அரசு வேணாம்னு சொல்லியிருக்காங்க? தேவபிரியன் ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி வரையிலான ரயில் போக்குவரத்து வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அதாவது 18 கிலோமீட்டர் தொலைவு 733 கோடி செலவில் ரயில் போக்குவரத்து பாதை அமைக்கணும்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் அதுக்குண்டான ஆய்வுப் பணிகள்லாம் முடிவடைந்து தற்போது அது பணிகள் தொய்வான நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு சுற்றுச்சூழலை மேற்கொள்ள காமிச்சோம், இப்பகுதியில் நிலங்களை கைப்படுத்த முடியலன்னு சொல்லியும் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இப்பகுதி மக்கள் இப்ப இங்க இந்த ரயில் போக்குவரத்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையே இப்பகுதி மக்கள் ஒரு முறை இருக்காங்க. இது குறித்து அவரோட கேட்கலாம். சார், இந்த ரயில் போக்குவரத்து நீங்க வேணும்னு சொல்றீங்க, எதனால வேணுங்கிறீங்க? தமிழக அரசு இதை போக்குவரத்தை தடை செய்யறான்னு சொல்லியிருக்காங்க, என்ன காரணமா பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்தியாவின் கடைக்கோடியான இந்த பகுதியில ஒரு தரைவழி சாலை, ரொம்ப அருமையான சாலை இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரயில் பாதையும் அமைச்சாங்கன்னா மக்களுக்கு பெருவாரியான வசதியா இருக்கும். தனுஷ்கோடி போற மக்களுக்கும் சரி, வருங்காலத்தில் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சாலும் சரி, இந்த ரயில் வழி போக்குவரத்து ஆரம்பிக்க நல்லா இருக்கும். டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன இடர்பாடு குறைபாடு இருந்தாலும் அதை சரி செஞ்சு தனுஷ்கோடிக்கு ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு ரயில் ஸ்டேஷனை துவக்கி வைத்தா, முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது புயலுக்கு பின்னாடி போச்சு, திரும்பவும் அதே மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்து மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். மீனவர்களுக்கு குறிப்பா அங்கிருந்து மீன்களை ஏற்றுமதி செய்யவும் போகவும், மீன்பிடி தொழில் அங்க ரொம்ப வெகு விரைவா ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து ஏற்றுமதி செய்யவும் வண்டிகளை ஏற்றி விடவும் வசதியா இருக்கும். அதுக்காக வேண்டி எங்க பகுதியில் தனுஷ்கோடிக்கு தமிழக அரசும் இணைந்து இந்த ரயில் வழிச்சாலையை ஆரம்பிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எங்களோட வேண்டுகோள். அதாவது இப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வருங்காலங்களில் கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மீன் வளங்கள் ஏற்றுமதி செய்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அதனால ரயில் போக்குவரத்து முற்றிலும் அவசியம் எனவும் அவங்க தெரிவிக்கின்றனர். இந்த விரிவான தகவலுக்கு நன்றி.